இன்றைக்கி கிராமத்து முறைப்படி நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். இதில் பெரிய கால் நண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சைஸு கால், சின்ன சைஸ் நண்டெல்லாம் இடித்து குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயில் பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்கினது கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், குழம்புல எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலரி விட்டு இது வதங்குறதுக்குள்ளே நம்ம சின்ன சைஸ் தட்டு போட்டு மூடிட்டு சின்ன சைஸ் நண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சி எடுத்ததை இப்போ ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் அடியில் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் அந்த செல்ஸு ஓடெல்லாம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வடிகட்டி எடுத்தோன்னா எதுவும் இருக்காது. இப்போ வதக்கி வச்ச மசாலாவை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதையும் இந்த குழம்புலே சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இந்த குழம்பு சூடான இட்லி சாதத்துக்கு கொடுத்தோம்னா எவ்வளோ நெஞ்சு சளி இருந்தால் கூட கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். சுவையான டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.